எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜுவன் ஜூஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே வந்துட்டு அந்த காரில் சார்ஜர் போடுறது இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். நான் வந்துட்டு அமேசானில் வெப்சைட்டில் நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதையும் இந்த நேரத்தில் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு பில் கொடுத்துட்றாங்க. இந்த ரேட் வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த கவருக்குள்ளே அந்த இது இருக்குது, பூட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடது தான். ஸோ அதுக்கப்புறம் மற்ற கவரில் வந்துட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் நான் வந்துட்டு இதை பற்றி நான் கிளியராக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இதை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்துட்டு நான் கிளியராக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு அதை நம்ம எழுதியிருக்காங்க, எனக்கு புரியல. குயிக்காக 3.2 2.2 மாதிரி இது வந்துட்டு 3.2 3 மடங்கு வந்துட்டு நமக்கு ஸ்பீடாக வந்துட்டு சார்ஜ் ஆகக்கூடிய இந்த சார்ஜை தான் நம்ம இன்றைக்கி இது பண்ண போகிறோம். ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கத்திரிக்கோலை பண்ணி பார்த்தேன். கத்திரிக்கோலை வந்துட்டு அது பண்ண முடியல, அது உள்ளேயே போக முடியல. அதனால் பென்சில் வச்சு பண்ணி பார்த்தேன், பென்சிலும் வந்துட்டு போகலை. அப்புறம் மறுபடியும் நான் கத்திரிக்கோலே பண்ணேன். அதுக்கப்புறம் அது இல்லை, கையில் எடுத்து பார்த்தேன். ஸோ கத்திரிக்கோல் இல்லாதவங்க கையில் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் கான்செப்ட்னு நினைக்கிறது தெரில. ஆனால் கையில் பண்ணி பார்த்தேன், எனக்கு கையில் சூப்பராக வந்திருந்தது. இது எந்த ஸ்பான்சர் வீடியோவோ கிடையாதுங்க, அதை நான் திரும்பி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இது நான் கை காசு போட்டு எங்கள் அப்பா வந்துட்டு வாங்கினாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மாதிரி கிளாஸ் ஷீட் மாதிரி நமக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது நம்மளுடைய சார்ஜரோட அந்த ஹெட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஹெட்டு மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்துட்டு எடுக்க முடியல, அது ரொம்பவே இதாக இருக்குது. அதனால் நான் பின்னாடி தட்டி தான் நான் எடுத்தேன் நான். ஸோ இதில் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு ப்ராடக்ட்டு. நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், சரிங்களா? இந்த ப்ராடக்டோட ரேட்டும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்துட்டு முதல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெட் கலர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 3 மடங்கு நமக்கு ஸ்பீடாக சார்ஜ் ஆகும். அதுக்கடுத்து ஒயிட் கலர் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக சார்ஜ் ஆகும் அப்படின்னு வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜிங்கெல்லாம் நான் ஓரமாக தள்ளிடுறேன், அப்போ உங்களுக்கு காட்டுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் ஒயர், இதை பார்த்தா ஒயர் மாதிரியே எனக்கு தெரியல, ரொம்பவே அழகாக இருந்தது. இது வந்துட்டு யூஎஸ்பி கேபிள். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு எலாஸ்டிக் மாதிரி அது ஒரு கொடுத்துருக்காங்க, ரப்பர் பேண்ட் மாதிரி. ஸோ அதோட ஒயர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு யூஎஸ்பி கனெக்டர் மாதிரி தான் இருக்குது, அதை நான் கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பின் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த ரெட்மி Y2 அப்படின்னு ஒரு மாடல் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு இது செட் ஆகும். அதே மாதிரி இந்த பட்டன் ஃபோன் அதுக்கெல்லாம் வந்துட்டு இது சூப்பராகவே நமக்கு செட் ஆகும். பட் இந்த புதுசாக இப்போ ரெட்மி 8 டியூவல் அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு நமக்கு வராது. அது வந்துட்டு அப்புறம் MI Max 2 அதிலலாம் வந்துட்டு இந்த பின் ஒர்க் ஆகாது, அதையும் நான் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நானும் ஒரு மேனுவல் புக்லெட்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் அது பார்த்திங்கன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, அது வந்துட்டு அது ஒரு அட்வர்டைஸ் மாதிரி இருக்குது. எப்படின்னா, இந்த ஸ்பீக்கர் போட்லேயே வந்துட்டு நாங்கள் ஸ்பீக்கர் வச்சுருக்கோம், அப்புறம் ஏர்பாட்ஸ் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நானே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே மேனுவல் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் நான் ரொம்பவே டிசப்பாயிண்டட் ஆகிட்டேன், இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த கேபிள் சார்ஜர்ஸ் அப்படின்னு அவங்க போட்லேயே வந்துட்டு நிறைய இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அதில் அவங்க கொடுத்துருந்தாங்க அந்த புக்லெட்டில். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு கார்டில் வந்துட்டு 2 இயர்ஸ் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதில் பிடிச்சதே வந்துட்டு 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எங்கள் அப்பாட்ட காட்டி எங்கள் அப்பா ரொம்பவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களோட இதில் வந்துட்டு அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி, ட்விட்டர் ஐடி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது எல்லா ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்துட்டு அதை பார்த்து நாங்கள் வாங்கலை, நாங்கள் இந்த அமேசானில் பார்த்து தான் நாங்கள் வாங்கினோம். உங்களுக்கு வேணும் இவங்க ப்ராடக்ட்ஸ் இப்போ நான் காட்டினதே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்களோட ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு அந்த பின்னாடி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா நல்ல லைனாக சொல்கிறேன் நான். ஸோ இது வந்துட்டு இப்போ இல்லை, நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன காட்டியிருக்காங்கன்னா, அதில் எப்படி சொல்கிறது, நீங்கள் அதை வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் இப்போ சொல்கிறது இந்த மாதிரி பண்ணுங்கள் சொல்கிறத விட நீங்கள் அதை வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ
அது வந்துட்டு இல்லை 2 போர்ட்டபிள் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு ஒன்று ரெட் கலர், ஒன்று ஒயிட் கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு யூஎஸ்பி கேபிள் அந்த ஒயர் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஒன்று வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஆஃபர் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ரெகுலர் சார்ஜரில் வந்துட்டு கம்மியாக நமக்கு சார்ஜ் ஆகுது. அதுக்கப்புறம் ரேப்பிட் ஃப்ரீ இந்த போட் அப்படிங்கிற கம்பெனி சார்ஜர் போட்டதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்பீடாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் நிறையா இதில் வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அதை ஒவ்வொன்றா நான் அந்த லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதோட பேக்கேஜிங்கே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கலாம், ஓகேங்களா. எனக்கு வந்துட்டு பர்சனலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இதை நான் உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ காரில் ஒர்க் ஆகுது இல்லையா நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ காரில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்க்கலாம் நீங்கள். ஸோ காரில் வந்துட்டு எங்கள் அம்மா தான் இதை வந்துட்டு காரில் போட்டு காமிச்சிருக்காங்க. நான் போகல, எங்கள் அம்மாவும் சொல்லிட்டேன் வீடியோ எடுத்து காமிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டேன். எங்கள் அம்மாவோட சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அவங்களோட சேனலில் இந்த வீடியோ வராது. அவங்க சேனல் கார்த்திகா விலாக்ஸ், சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எங்கள் அப்பாவோட சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு எங்கள் அம்மா நான் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணல அப்படின்னு வந்துட்டு நினச்சிட்டாங்க போல். அதனால் ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப இதாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, இதை ஒவ்வொன்றா லைனாக காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு அம்மா பார்த்து. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயர் எடுத்துகிட்டு, ஆனால் எனக்கு இதில் பிடிச்சிருந்ததே 2 திங்ஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 இயர்ஸ் வாரண்ட்டி கார்டு, அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒயர் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஒயர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது ஒரு மாதிரி அழகாக ஒயர் மாதிரி தெரியல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த ஒயரும் அந்த வாரண்ட்டி கார்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டே எங்கள் அம்மா வந்துட்டு எதில் போட்டாங்க அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒயிட் கலரில் தான் எங்கள் அம்மா போட்டாங்க. ரெட் கலரில் போடல, ஒயிட் கலரில் தான் எங்கள் அம்மா போட்டாங்க. ஸ்மார்ட் அப்படிங்கிறதுல தான் போட்டிருக்காங்க எங்கள் அம்மா. ஏன்னா அதில் ஒயிட் கலர் இருந்ததுன்னு அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அம்மா ஒயிட் கலரில் போட்டாங்க. அப்புறம் அந்த ஆக்சஸ் அந்த பின் இருக்கு இல்லையா, பின் வந்துட்டு எங்கள் அம்மா தப்பாக குத்திட்டாங்க. ஆக்சஸ் பாயிண்டில் அந்த ஆக்சஸ் இருக்கு இல்லையா, அதில் போய் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு தெரியல அது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காரில் இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் இருக்கும் எங்கள் கார் இயான் மேக்னா ப்ளஸ். ஸோ ஓகேங்களா, அந்த காரில் வந்துட்டு எங்கள் அம்மா ஃபிக்ஸ் பண்ணி எங்கள் அப்பாவோட செல்லுக்கு சார்ஜ் போட்டு காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த வந்துட்டு கேமரா பை எங்கள் அப்பா தான் கேமரா எடுத்திருக்காங்க, ஓகேங்களா. எங்கள் அம்மா வந்துட்டு பண்ணியிருக்காங்க, அந்த அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா சார்ஜ் ஏறுது. ஸோ ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட் தான் இது. ஸோ எவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற 2 வீடியோ கிளிக் பண்ணி என்னோடய முன்னாடி போட்ட வீடியோஸை பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.